இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ தைரியமா வாத்தா. அண்ணா 3 பெருச்சாலி பம்மி பம்மி மூஞ்ச மூடிட்டு போகுது, என்ன உனக்கு தெரியல? அக்கா, இங்க பக்கத்துல பெருச்சாளி எதுவும் போகுதாக்கா? அதுலயும் 3ல 2 ஆம்பளை பெருச்சாலி 1 பொம்பளை பெருச்சாலின்னு. அக்கா, அவன் நம்மளத்தான் சொல்லுதா? தேவையில்லாம வாயை கொடுத்துடாத கனி. அதே அவசரம், அதே சட்டை ஆறா இருக்க. கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாம ஊரை விட்டு ஓடி போனவங்களா இருக்குமோ? அதான் முகத்தை காட்ட வெக்கப்படுறாங்க போல. எவன்ல கடன் வாங்கினது? ஆறு கடன் வாங்கினது? நான் ஒண்ணும் அப்படி மானம் கெட்டவெல்லாம் கிடையாதுங்க. அடடடா, என் மாமனாரா? எப்போ பாரு, தங்கச்சி புருஷன் வெளியில தலை காட்ட முடியாம தலையில துண்ட போட்டுக்கிட்டே ஓடி போவாக்காரு. ஆறுல ஊர்தாங்க. அது ஏதோ வெயில் அதிகமா அடிக்குது, அதான் தலையில துண்ட போட்டு போகுதே. வெயில் அதிகமா இருந்தா தலையில துண்டு போடுவாவ. மூஞ்சைய மூட்டு போதியா? தலை காட்ட முடியாது இல்ல, அதான் மூஞ்ச மூடிட்டு போறான். இருந்தாலும் மாமனார, உமக்கு நான் நன்றி சொல்லுதேன். நன்றியா? எதுக்கு எனக்கு நன்றி? ஓஹோ, நான் அருமை பெருமையா வளர்த்த பொண்ணு உனக்கு கட்டி கொடுத்துட்டேனே, அதுக்கா? ஐயோ, இவர் அருமை பெருமையா வளர்த்துட்டாலும் அதுக்கு இல்ல மாமனாரே, நாங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சதுக்கு, என் தங்கச்சி புருஷன் அறிவழகன் ஜெயில இருந்து விடுதலை ஆனதுக்கு, உண்மையான குற்றவாளிய கைது பண்ணதுக்கு காரணமே நீர் தானே. அதுக்கு நன்றி சொல்லணும். எப்படி நன்றி மறப்பது நன்று இல்லையா? அதனாலதான் உடனே நன்றி சொல்லுதே. என்னிலே சொல்லுது, நான் காரணமா? ஆமா மாமனாரே, நாங்க கரெக்டா தப்பான கொஸ்டின் பேப்பர் ஒண்ணு ரெடி பண்ணிருந்தேன். அத நாரதர் மாதிரி கொண்டு போய் கொடுத்தீர் பாத்தீங்களா? எவ்வளவு தந்திரம் உனக்கு. அது மட்டும் இல்லாம கரெக்டான நேரத்துக்கு கோர்ட்லயும் வந்து ஆஜராகி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன பத்தியா? அது எப்படி பெரிய காரியம். அது மட்டும் இல்லாம உனக்காக ரெடி பண்ண முருக சிலைய எப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்த்தீரு. இப்படி எம்பிட்டெல்லாம் வேலை பார்த்து இந்த கேஸை எங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்கிறீரு. உனக்கு நன்றி சொல்லனா இப்படி?